கரூர் மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 1140 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை தந்திருக்கின்றார்கள். ஏறத்தாழ 287 கிலோமீட்டர் 287 கிலோமீட்டருக்கு ரோடு மட்டும் போட்டிருக்கோம் மாநகராட்சியில். 102 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் மட்டும் கட்டியிருக்கோம் மாநகராட்சியில். ஏறத்தாழ குடிநீர் பணிகளுக்கு 26 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். 15 நாளைக்கு ஒருக்கா கொடுத்த குடிநீரெல்லாம் இப்போ 4 நாட்களுக்கு ஒரு முறை. அன்னைக்கு வெங்கமேட்டுக்கு போகும்போது சொல்கிறாங்க, எங்கள் தண்ணி இப்போ டெய்லி வருது, 2 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தா பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சூழலை சொல்கின்றார்கள். ஆக ஒரு அரசு மக்களுக்கு செய்திருப்பது ஏறத்தாழ LED விளக்கு போடுறதுக்கு மட்டும் 15 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இப்படியான திடக்கழிவு மேலாண்மைக்கு 27 கோடி, ஒட்டுமொத்தமாக 1140 கோடி ரூபாய் அளவிற்கு மாநகராட்சியிலும் 12 ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் அளவிற்கும் இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக சேர்த்து 5 ஆண்டுகளில் 5000 கோடி வளர்ச்சி திட்டங்களை தந்த மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒன்றுபட்டு உதயசூரியனை வெற்றி பெறச் செய்வோம் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்து அரசியல் பயணத்தை, குறிப்பாக தேர்தல் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் யுத்தம்தான் இந்த 2026 தேர்தல். இந்த தேர்தல் களத்தில் தமிழ்நாடு அணி வெற்றி பெற வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும். 200 தொகுதிகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. அந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளும் வெற்றி பெற்று தங்களுடைய வெற்றியை மாண்புமிகு கழகத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம் என்ற உறுதியை செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, காலை 8 மணிக்கு, ஏன்னா நேற்று தான் கூட்டங்கிறதே தெரியப்படுத்தி ஒரே நாளில் அழைத்தவுடன் வருகை தந்து சிறப்பை செய்திருக்கக்கூடிய அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை உங்களுடைய மலர் பாதங்களில் சமர்ப்பித்து, வெற்றி வெற்றி வெற்றி. அது மாண்புமிகு முதலமைச்சர்கள் 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். அதற்கு கரூர் மாவட்டம் என்றும் துணை நிற்கும், வெற்றியை சமர்ப்பிக்கும் என்ற உறுதியோடு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு கலந்த வணக்கம், நன்றி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.